லஞ்சுக்கு என்னோடய ஃப்ரெண்டு தாயர் வீட்டில் இருந்து எனக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க. அதனால் நான் பிரியாணி பண்ணல. ஆக்சுவலாக ப்ரான்ஸ் பிரியாணி பண்ணலான்ட்டு இருந்தோம்ல சிவு. அப்போ நான் என்ன பண்ணேன், வாங்கின ப்ரான்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரியாணிக்கு நான் ப்ரான்ஸ் சுக்கா, நீங்கள் சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, கண்ட சுக்காலாம் கேட்டிருக்கீங்கல்ல, ப்ரான்ஸ் சுக்கா கேட்டிருக்கீங்களா? லுக் அட் த ப்ரான்ஸ் சுக்கா கைஸ். My God. Yeah. ப்ரான்ஸ் சுக்கா. இனி இது கூட இங்கே பாருங்க, ஒரு ஃபிஷ் தவா ஃப்ரை நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு என்னடா சொல்லுவாங்க சிவா இந்த பிரியாணி சாம்பாருக்கு? பிரியாணி சாம்பார் இல்லை, சம் கைண்ட் ஆஃப் என்ன சால்னா இல்லை என்னமோன்னு சொல்லுவாங்கல்ல. அதை எடுத்து கொஞ்சம் அப்படி சைடில் ஊற்றிட்டு பிரியாணி, ப்ரான்ஸ் சுக்கா, அந்த பிரியாணிக்கு வர சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, அண்ட் லுக் அட் தட். பேர் என்ன? இந்த ட்ரிங்க்குக்கு நாமளாக தான் பேர் வைக்கணும். இதை நான் கண்டுபிடிச்சனால என்ன பேர் வைக்கலாம்? ரெட் பபிள் பபிள். அல்டிமேட்லி டேஸ்டிங். பிரியாணி செமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் பண்ணது ப்ரான்ஸ் சுக்கா. ப்ரான்ஸ் சுக்கா என்ன பண்ணுன்னா, ப்ரான்ஸ் சுக்கா ஒரு பீஸ் எடுத்து பிரியாணியில் வச்சு வெரி நைஸ். ஃபேண்டாஸ்டிக் வித் பிரியாணினா. ஃபிஷ் ட்ரை பண்ண. ஃபிஷ், லெட் மீ ட்ரை தி ஃபிஷ். அல்வா துண்டு மாதிரி வருதுங்க ஃபிஷ். எங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. Wow. Have a great Sunday, guys.